ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி நம்ம ஜியோகிராஃபியில் இந்திய வடிகாலமைப்பு அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்தியன் ஜியோகிராஃபியில் லாஸ்ட்டாக எது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய முக்கிய நிலத்தோற்ற அமைவு பிரிவுகள், அதாவது இந்தியாஸ் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் அப்படின்ற டாபிக் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். அதை நம்ம பார்ட் ஒரு 3-4 பார்ட்டாக நம்ம பிரித்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை கிளிக் பண்ணி ஜஸ்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம இந்தியாவுடைய வடிகாலமைப்பு அப்படின்ற டாபிக் பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தலாம். சரி, இந்த இந்தியாவுடைய வடிகாலமைப்பு அப்படின்றதுக்கான மீனிங் பார்த்திங்கன்னா, இந்தியாவுடைய முக்கியமான ரிவர் பேட்டர்ன் பற்றி படிக்கிறது தான் இந்த டாபிக். இந்தியாவுடைய முக்கியமான ரிவர் பேட்டர்ன் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த முதன்மையான ஆறுகள் பற்றி படிக்கக்கூடியது தான். சரிங்களா, முக்கியமான முதன்மையான ஆறுகள். அப்போ வடிகாலமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. மேபி இது வந்து உங்களுக்கு கூற்றுகளில் கேட்கலாம். வடிகாலமைப்பு என்பது முதன்மையாறுகளும் துணையாறுகளும் ஒருங்கிணைந்து மேற்பரப்பு நீரை கடலிலோ ஏரிகளிலோ அல்லது ஒரு நீர்நிலைகளிலோ சேர்க்கும் செயல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கூற்றுகள் அப்படின்ற ஒரு அடிப்படையில் கேள்விகளை கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த முதன்மையாறுகளும் துணையாறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவை நம்ம என்னென்னு சொல்கிறோம், வடிகால் கொப்பரை என்று அழைக்கின்றோம். அப்போ வடிகால் கொப்பரைனா என்னன்னு சொல்லி கேட்கலாம். முதன்மையாறுகளும் துணையாறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவு தான் வடிகால் கொப்பரை. முதன்மையாறுனா என்னங்க, இந்தியாவில் பாயக்கூடிய முக்கியமான பெரிய ஆறுகள், அதான் முதன்மையாறுகள்னு சொல்கிறோம். அப்போது முக்கியமான ஆறுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம என்னென்னு சொல்லி பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், முதன்மையாக பாயக்கூடிய வற்றாத நதிகளும் சொல்லலாம். சரிங்களா, வற்றக்கூடிய நதிகளும் சொல்லலாம், வற்றாத ஜீவ நதிகளும் சொல்லலாம். அது ரெண்டுமே இருக்குது. சரிங்களா, அது போக சிறு சிறு துணையாறுகள். சரிங்களா, வழியில் ஆறுகள் பயணிக்கக்கூடிய வழிகளில் பாயக்கூடிய சிறு சிறு நதிகள், அது எங்கேருந்தோ உற்பத்தியாகி எங்கேருந்தோ பல மேடு பள்ளங்களை கடந்து வந்து முதன்மையாறு கூட கலக்குது இல்லையா, அதுதான் துணையாறுகள் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே இணைந்து பாயக்கூடிய ஒரு பரப்பளவு ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த பெரிய பரப்பளவு நம்ம என்ன சொல்கிறோம், வடிகால் கொப்பரை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நோட்டீஸ் த பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போது ஒரு இந்தியாவுடைய மேஜர் ரிவர் பேட்டர்ன் அப்படின்றது எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நீர்வளம் அப்படின்றது குடிநீருக்கு, போக்குவரத்துக்கு, நீர் மின்சாரத்திற்கு, ஸோ இந்த மாதிரி எல்லா மக்களுக்கும் அதிக வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸாக இருக்கிறது தான் இந்த வடிகாலமைப்புன்னு சொல்லக்கூடிய இந்திய ஆறுகள். சரிங்களா, அப்படி பார்க்கும்போது இந்தியாவுடைய ஆறுகள் எதன் அடிப்படையில் எத்தனை கேட்டகரியை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்தியாவின் அமைவிடத்தின் அடிப்படையில் வடிகாலமைப்பை வந்து நம்ம 2 பெரும்பிரிவுகளை பிரிக்கலாம். ஒன்று இமயமலை ஆறுகள், இன்னொன்று தீபகற்ப இந்திய ஆறுகள். ஸோ இந்த ஆறுகள் பார்த்திங்கன்னா 2 கேட்டகரி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று இமயமலை ஆறுகள், இன்னொன்று தீபகற்ப இந்திய ஆறுகள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் இமயமலை ஆறுகள், சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, இந்த 3 ரிவரும் இமயமலை ஆறுகள்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ரெண்டாவது தீபகற்ப இந்திய ஆறுகள்லாம் யார் யார், மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, நர்மதை, தபதி, இது எல்லாமே தீபகற்ப இந்திய ஆறுகள். அதனால் சார் இமயமலை ஆறுகள், ஓகே, இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் இமயமலை ஆறுகள். அதனால் சார் தீபகற்ப ஆறுகள், தீபகற்பம்னு என்ன, அது எங்கே இருக்குது, ஒரு பொருளா, மேடா, பள்ளமா, பள்ளத்தாக்கா, என்னது? நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், தீபகற்பம் அப்படின்றது சமவெளியும் அல்ல பள்ளமும் அல்ல. சரிங்களா, ஒரு தீபகற்பம் அப்படின்றது ஒரு பீடபூமி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தென்னிந்திய பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிலத்தோற்றம். தீபகற்பம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய தென்பகுதி இருக்கு இல்லையா, இந்த தென்பகுதியில் மத்திய பகுதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீபகற்ப பகுதின்னு சொல்கிறோம். தீபகற்ப பகுதியில் பாயக்கூடிய ஆறுகள் அனைத்துமே நம்ம என்ன சொல்கிறோம், தீபகற்ப இந்திய ஆறுகள் அப்படின்னு சொல்கிறோம். அது நம்ம 2 வகையாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, நர்மதை, தபதி, இப்படி ஒட்டுமொத்தமாக கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அப்படி பார்க்கும்போது எந்தெந்த ஆறுகள் எந்தெந்த திசையில் பாய்க்குது அதையும் பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நான் அந்த பிக்சரை நான் காமிச்சிடுறேன். இப்போ ஆறுகள் பற்றி நான் சொல்லிட்டேன். 1 செகண்ட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த பிக்சரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியாவுடைய மேப் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த இந்தியா மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரிங்களா, இப்போ இந்தியா வந்து நான் 2 மேஜர் பார்ட்டை நான் பிரிக்கிறேன். ஓகே, இது வந்து வட இந்திய ஆறுகள், இது தென்னிந்திய ஆறுகள். வட இந்திய ஆறுகள் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எங்கேருந்து ஆரிஜினேட்டர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இமயமலைகள். சரிங்களா, இது எல்லாமே இமயமலை ரீஜன். ஸோ இந்த இமயமலைன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இமயமலை பகுதிகளிலேருந்து 3 முக்கிய ஆறுகள் இருக்கும். ஒன்று சிந்து நதி, இன்னொன்று
பிரம்மபுத்திரா நதி, இன்னொன்று கங்கை நதி. ஸோ இந்த மாதிரி இந்த 3 நதியுமே வந்து பார்த்திங்கன்னா இமயமலைகள்லேருந்து மெல்ட் ஆகி வரக்கூடிய நதிகள். சரிங்களா? அதனால இது வந்து இமயமலைகள்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய நதிகள் இமயமலை நதிகள் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது வட இந்திய ஆறுகள் அப்படின்றது சொல்கிறோம். இப்போ தீபகற்ப இந்தியாவுக்கு வருவோம், அதாவது தென்னிந்திய பகுதிகளுக்கு வருவோம். இந்த தென்னிந்திய பகுதிகள் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக இருக்கு இல்லையா, இதுதான் தென்னிந்திய பகுதி. ஸோ தென்னிந்திய பகுதிக்குள்ளே தீபகற்பம் அப்படின்ற ஒரு பிளாட்டோ ஒன்று இருக்குது. பிளாட்டோ நம்ம ஏற்கனவே தீபகற்ப இந்தியா அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்போம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த தீபகற்ப இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய பீடபூமிகள் உற்பத்தி ஆகக்கூடிய தென்னிந்திய ஆறுகள் பார்த்திங்கன்னா 2 வகை கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். ஒன்று கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், இன்னொன்று மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். அப்போ கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், இதுதான் சரியான மீனிங். சரிங்களா? அப்போ கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னா கிழக்கு பகுதியில் அல்லது மத்திய இந்தியாவில் உற்பத்தியாகி மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது குழம்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. காமனாக தென்னிந்திய ஆறுகளை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக மேற்கில் வெஸ்டர்ன் சைடில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள் கிழக்கு நோக்கியும், கிழக்கில் அல்லது மத்திய இந்திய பகுதியில் தோன்றக்கூடிய ஆறுகள் மேற்கு நோக்கியும் பாயும். இதுதான் இந்த ஜாகிரபிக்கல் ஏரியாவை பொறுத்து இந்த ஆறுகள் பாயக்கூடிய திசை. ஓகேங்களா? சரி, வாங்க இப்போது எந்தெந்த ஆறுகள் கிழக்கு நோக்கி பாய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கிழக்கில் பார்த்திங்கன்னா தீபகற்ப இந்தியா ஆறு பொறுத்த வரைக்கும் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, தீஸ் ஆர் 4 மேஜர் ரிவர்ஸ் ஃப்ளோயிங் த்ரூ ஈஸ்டர்ன் டைரெக்ஷன். ஓகேங்களா? ஈஸ்ட் திசையின் மூலமாக எங்கே போய் கலக்குது? பே ஆஃப் பெங்கால். சரிங்களா? பே ஆஃப் பெங்காலில் போய் கலக்குது. அப்போ மேற்கு நோக்கி பாயுமார்களை பொறுத்தவரை யார் யாரை சொல்லலாம் பாருங்கள். நர்மதை, தபதி, தென் வேறு யார் சொல்லலாம்? இந்த மாதிரி ஆறுகள்லாம் மேற்கு நோக்கி பாய்கிறது. சரிங்களா? மேஜராக நம்ம வந்து நர்மதை, தபதி, மாஹி பற்றி நம்ம படிக்க போகிறோம். மாஹின்றது இந்த மேப்பில் கொடுக்கல, ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மாஹி, MAHI, மாஹி. ஓகே லெட் ஸ்டார்ட் ஹிமாலயன் ரிவர்ஸ். அதுக்கு முன்னாடி வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹிமாலயன் ரிவர் அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகே, வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹிமாலயன் ரிவர், அதாவது இமயமலையினுடைய சில முக்கியத்துவம் பற்றி நம்ம பார்த்துடலாம். தென் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமும் சேர்த்து பார்த்துடலாம். இப்போ இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகளுடைய முக்கிய பண்புகள், சிறப்பு இயல்புகளை பற்றி நம்ம பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகளை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இவை இமயமலையில் உருவாகின்றன. அது மட்டும் இல்லாமல் இவை ரொம்ப நீளமானவை மற்றும் அகலமானவை. 3வது வற்றாத ஜீவநதிகள். ஸோ இமயமலையினுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வற்றாது. வருஷத்தில் 365 நாளுமே வற்றாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் என்னுடைய ஸ்பெஷலு. ஓகேங்களா? தென் இது வந்து ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷனுக்கு சூட்டபுளான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வின்டர் சீசனில் இது வந்து ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிரும். அப்போது ஒரு நீரோட்டம் இருந்தால் தான் அந்த இடத்துல ஒரு டர்பைன் சொல்லக்கூடிய காற்று வந்து என்ன சொல்கிறது, அந்த ஒரு காற்றாடி சுற்றி அந்த இடத்துல நீர் மின்சாரத்தை உருவாக்க முடியும். அப்போது சம்மர் டைமில் இது ஒர்க் அவுட் ஆகும், வின்டர் டைமில் ஒர்க் அவுட் ஆகுது இல்லையா? ஸோ அதனால் நீர்மின் உற்பத்திக்கு இது இயலாத நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆற்றின் மத்திய பகுதியும் மற்றும் கீழடி பகுதியும் போக்குவரத்திற்கு உகந்தது. சரிங்களா? நேவிகேஷனுக்கு சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ரிவர் அண்டு என் பார்ட் ஆஃப் த ரிவர் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆற்றின் போக்குவரத்திற்கு உகந்ததுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய ஆறுகள், தீபகற்ப இந்திய ஆறுகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்களா, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தென்னிந்திய ஆறுகளுடைய சிறப்பியல்புன்னு சொல்லி பார்க்கும்போது இது எங்கே தோன்றுகிறது? மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தான் மேக்ஸிமம் தோன்றும். அது மட்டும் இல்லாமல் குறுகலான மற்றும் நீளம் குறைந்த ஆறுகள். கம்பேர் ஹிமாலயன் ரிவரோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப குறுகலாக இருக்கும், நீளம் குறைவாக இருக்கும். இது வற்றும் ஆறுகள்னு சொல்லலாம். நம்ம எப்படி நம்ம இமயமலை ஆறுகள் வந்து வற்றாத ஜீவநதிகள்னு சொன்னோமோ, இது வந்து வற்றக்கூடிய ஆறுகள். காரணம், இந்த தென்னிந்திய ஆறுகளுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா சீசனல் ரிவர்ஸ்னு சொல்லுவாங்க. அதை பருவகால ஆறுகள்னு சொல்லலாம். இங்கிலீஷில் சீசனல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பருவகால ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பருவம்னு எந்த பருவம்? மழை பருவத்தை நம்பி இருக்கக்கூடிய ஆறுகள். மழை வந்தால் தண்ணியாக ஓடும் இல்லையா? மழை குறைய அப்படியே தண்ணி வற்றி போயிடும். அதனால் வற்றும் ஆறுகள். அதனால் தென்னிந்திய ஆறுகளுக்கு இன்னொரு பேர் என்னங்க? சீசனல் ரிவர்ஸ், பருவகால ஆறுகள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நீர் மின்சாரத்திற்கு இன்னொரு பேர் இருக்குது, புனல் மின்சாரத்திற்கு உகந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த தென்னிந்திய ஆறுகளை பொறுத்த வரைக்கும் நீர் போக்குவரத்திற்கு உகந்தது அல்ல. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்?
ஸோ அது அப்படியே ஆப்போசிட்டாக எழுதிக்கலாம். சரிங்களா? தீபகற்ப இந்திய ஆறுகள் அப்படின்றது எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்? இமயமலைகளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். சரி, இன்னொரு விஷயம், ஏங்க சார் தென்னிந்திய ஆறுகள் பொறுத்தவரைக்கும் ஏன் நீர்வழி போக்குவரத்து உகந்ததல்லன்னு கேட்குறீங்கன்னா, ரொம்ப குறுகலாக இருக்கும், நீளம் குறைந்தவையாக இருக்கும். ஸோ லோக்கலாக சும்மா அந்த படகு சவாரி, அப்புறம் அந்த பரிசல் சவாரி, மீன் பிடிக்கிறது இந்த மாதிரியான போய்க்கலாம். பெரிய பெரிய போட்டு, ஷிப்பு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா ரொம்ப ஆழம் கம்மியாக இருக்கிறதுனால போட் அடி வாங்கிடுச்சுன்னா பெரிய செலவு, அதுவும் இல்லாமல் நிறைய ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சரி, அவ்வளோதாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம 1 by 1 இமயமலைகள் ஆறுகள்னால் என்னென்ன, தென் தீபகற்ப இந்திய ஆறுகள்னால் என்னென்னு சொல்லி 2 பார்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதி பற்றி பார்த்துடலாம். சரிங்களா? சிந்து நதிக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. பொதுவாக இமயமலைகள் ஆறுகள் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது மேக்சிமம் வட இந்தியாவில் பாயக்கூடிய ஆறு. அது மட்டும் இல்லாமல் இவை இமயமலைகள் ஆறுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இவை வற்றாத ஜீவநதிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. வற்றாத ஜீவநதிகள் முன்ன சொன்ன மாதிரி பனி வந்து உருக தான் ஆறுகளாக ஓடும். சரிங்களா? தென்னிந்திய ஆறு பொறுத்த வரைக்கும் பனியெலாம் உருகாது. அங்கே பொதுவாக மழை மட்டும் இருந்தால் தான் ஆறு ஓடும், இல்லையா வறண்டு போயிடும். ஆனால் இங்கே பனி உருகுச்சுன்னா உருகிட்டு தான் இருக்கும். அதனால் வற்றாத ஜீவநதிகளாகவே காட்சியளிக்கின்றன. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வருது சிந்து நதி. ஃபஸ்ட்டு நம்ம சிந்து பார்க்க போகிறோம், அப்புறம் பிரம்மபுத்திரா பார்க்க போகிறோம், அடுத்தது என்ன சொல்கிறது கங்கை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு சிந்து. ஓகே, சிந்து நதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நதியின் பெயர் சிந்து. அடுத்த டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா இதன் மொத்த நீளம் எழுதிக்கோங்க. அடுத்தது இதனுடைய மொத்த பரப்பளவு. அடுத்தது இதனுடைய என்ன சொல்கிறது துணையாறுகள், அதை எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இது மட்டும் பேசிக்காக ஒரு டெம்ப்ளேட் மாதிரி எழுதிக்கோங்க. அந்த டெம்ப்ளேட்டுக்கு அடுத்து நீ என்ன சொல்ல வரணும் அதை அப்படியே ஆன்சர் எழுதிக்கோங்க. ஓகே, சிந்து நதி. அதே மாதிரி ஒவ்வொரு நதிகளுக்கும் ஒரு பெட் நேம் ஒன்று இருக்கும், ஒரு நிக் நேம் மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவின் தேசிய நதி எதுன்னு கேட்டாங்கன்னா கங்கை. பாகிஸ்தானின் தேசிய நதி எதுன்னு கேட்டாங்கன்னா அது சிந்து. தென் தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது காவிரி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். முக்கியமாக ஆறுகள்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆறுகளுடைய நிக்நேம் பற்றி கேட்பாங்க, அதனோட நீளம் பற்றி கேட்பாங்க. தென் அதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர், துணையாறுகள், கிளையாறுகள். அந்த ஆறு வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். ஒரு மணல் குன்றுகளை ஏற்படுத்தலாம், சமவெளிகளை ஏற்படுத்தலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன, இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு சமவெளி அது எந்த ஆறுகள் மூலம் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த மாதிரி நிறைய கொஷின் கேட்கலாம். சரி, 1 by 1 பின்னாடி பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நான் சொன்ன விஷயம் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின்ன்றதுனால நோட்ஸை கரெக்டாக தெளிவாக எடுத்துக்கோங்க. நான் பின்னாடி கொஷின் கேட்பேன், கரெக்டாக அதை பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, வாங்க. ஃபஸ்ட்டு சிந்து நதியினுடைய நீளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க 2850 கிலோமீட்டர். ஸோ இது வந்து இந்திய பகுதியிலும் பாய்கிறது. கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டர் மட்டும் இந்தியாவில் பாய்குது. ஆனால் சிந்து நதி அப்படின்றது என்ன தான் இந்தியாவில் பாய்ந்தாலும் அதிகபட்சமாக பாகிஸ்தானில் பாய்கிறது. அதனால் பாகிஸ்தானின் தேசிய நதி எதுன்னு கேட்டாங்கன்னா சிந்து நதி. இது புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மிக நீளமான நதிகள் இதுவும் ஒன்று. உலகிலேயே மிக நீளமான நதின்னு கேட்டிங்கன்னா நைல் நதி. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நைல் நதி. இது வந்து ப்ரீவியஸ் கொஷினில் கேட்ட ஒரிஜினல் கொஷின். நைல் நதி இது எங்கே இருக்குன்னா எகிப்தில் இருக்குது, அது வேறு விஷயம். பட் இதுதான் உலகிலேயே மிக நீளமான நதி, நைல் நதி. தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த நதி எங்கே உற்பத்தி ஆகுது, இது முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட்டில் இதையும் சேர்த்துக்கோங்க. உற்பத்தி ஆகும் இடம் அப்படின்றத எழுதிக்கோங்க. போட்டுட்டிங்களா? இப்போது ஒரு ஐஃபன் போட்டு இது எங்கே உற்பத்தி ஆகுது, திபெத் பகுதியில், கைலாஷ் மலைத்தொடரில், வடக்கு சரிவில், மானசரோவர் ஏரியில் உற்பத்தி ஆகுது. பாருங்கள், திபெத் பகுதி எங்கே இருக்குது, சைனாவில் இருக்குது. சைனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கைலாஷ் ரேஞ்ச், கைலாஷ் அப்படின்றது கொஞ்சம் இந்தியாவில் இருக்குது, இந்தியா விட்டு வெளியே சைனாவிலையும் இருக்குது. அப்போது கைலாஷ் மலைத்தொடருக்கு வடக்கு பக்கத்தில் ஒரு ஏரி ஒன்று இருக்குது. அந்த ஏரி எதனால் உருவானது, இந்த கைலாஷ் மலைத்தொடர் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிமலை உருகி ஒரு ஏரி உருவாக்கிடுச்சு. அந்த ஏரியிலேருந்து வரக்கூடிய எக்ஸசிவ் வாட்டர் அங்கேருந்து ஊற்றுது பார்த்திங்களா, ஃப்ளோ ஆகுது இல்லையா, அந்த தண்ணி தான் நேரடியாக சிந்து நதியாக பாய்ந்து நேராக பாகிஸ்தானுக்கு போகுது. ஓகேங்களா? சரி, அது எவ்வளோ ஹைட்லேருந்து உற்பத்தி ஆகுதுன்னா 5150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது. சரிங்களா? ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த நதி பாயக்கூடிய மொத்த வடிகால் அமைப்பு இது எங்கெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு பாயுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது சதுர கிலோமீட்டர் சொல்ல போனால் 11,65,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு பாய்கிறது.
அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் 3,21,289 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இது பாய்கிறது. சரிங்களா, சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பாய்கிறது. ஓகே, இது எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லடாக்கில் ஆரம்பித்து ஜாஸ்கர் மலைத்தொடர் வழியாக பயணம் செஞ்சு ஒரு குறுகிய இடுக்குகளை உருவாக்கி கடைசியாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியாக பாய்ந்து பின் தென்புறமாக பாகிஸ்தான் சில்லார் பகுதியில் நுழைந்து கடைசியாக அரபிக்கடலை போய் கலக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய துணையாறு எழுதிக்கோங்க, ஒரு டெம்ப்ளேட் எழுதிக்கோங்க. துணையாறுகள் இது ஒரு ஐஃபோன் போட்டு ஜீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ் இது எல்லாமே இதனுடைய முக்கியமான துணையாறுகள். அதில் சினாப் அப்படின்றது தான் இதனுடைய சிந்தினுடைய மிகப்பெரிய ஒரு துணையாறு. ஸோ இது வந்து ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மறுபடியும் உங்களுக்கு கேட்கலாம். இல்லையா, இதை வந்து சஃபல் பண்ணி பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு ட்விஸ்ட் வச்சு கேட்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒன்றும் இல்லை, சிந்து நதின்னு போட்டுட்டு அதனுடைய ஜாதகம் மட்டும் எழுதிக்கோங்க. அதனுடைய மொத்த நீளம் எவ்வளோ உயரத்தில் உற்பத்தி ஆகிறது, உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எங்கே இருக்குது, மொத்த வடிகால் அமைப்பு எத்தனை சதுர கிலோமீட்டர் இருக்குது, இந்தியாவில் மட்டும் மொத்த சதுர கிலோமீட்டர் எவ்வளோ அளவுக்கு பாய்கிறது, தென் இது வந்து எதன் வழியாக பயணம் செய்கிறது, இதனுடைய துணையாறுகள் என்னென்ன, முக்கியமான துணையாறு அதாவது அதில் பெரிய துணையாறு யார் யார், இந்த மாதிரி எழுதிக்கோங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த நதியினுடைய வேறு ஏதாவது பெயர்கள் இருக்கிறதா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய அடுத்த பேட்டர்ன் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் அப்படி கண்ட மேனிக்கு எடுத்துடக்கூடாது. ஓகேங்களா, சரி வாங்க, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கங்கை நதி. கங்கை நதி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தலைப்புக்கு பக்கத்துலேயே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நிக் நேம் எழுதிக்கணும். கங்கை நதி அப்படின்றது இந்தியாவின் தேசிய நதி. நோட் பண்ணிக்கோங்க, இது ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின். ஓகேங்களா, இந்தியாவினுடைய தேசிய நதி. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவினுடைய மிகப்பெரிய நதின்னு கேட்டிங்கன்னா கங்கை நதி எழுதிக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பை கொண்ட நதி. இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பை கொண்ட நதி எவ்வளவு நீளம்னு கேட்டிங்கன்னா சுமார் 2525 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. ஓகே, அடுத்தது இந்த நதி உற்பத்தியாகக்கூடிய இடம் நோட் பண்ணிக்கோங்க. எங்கே, உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி மாவட்டத்தில் கங்கோத்ரி அப்படின்ற பனியாறில் பாகிரதி அப்படின்ற பெயரோட உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா, பாகிரதி அப்படின்ற பெயரோட உற்பத்தி ஆகுது. சரிங்களா, எவ்வளோ உயரத்தில் உயரம் உற்பத்தி ஆகும் இடம் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது உற்பத்தியான உயரம் வந்து 7010 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது. ஓகே, இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இதனுடைய முக்கியமான துணையாறுகள் நோட் பண்ணிக்கோங்க. இதனுடைய முக்கியமான துணையாறுகள் நம்ம 2 கேட்டகரியை பிரிக்கலாம். ஒன்று வடக்கு பகுதியில் தோன்றும் துணையாறுகள், இன்னொன்று தென் பகுதியில் தோன்றும் துணையாறுகள். சப்டைட்டில் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வடக்கு பகுதியில் தோன்றும் துணையாறுகள் கோமதி, காக்ரா, காண்டக், கோசி. கோமதி, காக்ரா, கண்டக், கோசி. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தென்பகுதின்னு போட்டுட்டு யமுனை, சோன், சம்பல் இது போன்ற துணையாறுகள். இதில் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா யமுனை தான். சரிங்களா, யமுனை தான் கங்கையுடைய மிகப்பெரிய துணையாறு. சரிங்களா, கங்கையினுடைய மிகப்பெரிய துணையாறு. அதுவும் இல்லாமல் யமுனை அப்படின்றது என்ன சொல்கிறது, கடலோடு கலக்காது, அது டிஸப்பியர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆறுகள்லாம் நேராக பயணம் செஞ்சு கடைசி எங்கே போய் கலக்குது, வங்காள விரிகுடாவில் கலக்குது. ஆனால் வங்காள விரிகுடாவுக்கு முன்னாடி வங்காள தேசத்தில் பாய்ந்த பின்னு தான் கடைசியாக கலக்குது. அப்போ வங்காள தேசத்தில் வங்காள தேசத்தில் இந்த நதி நம்ம என்னன்னு சொல்கிறோம், கங்கை வந்து பத்மான்னு சொல்கிறோம். கங்கையை பத்மா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அதுவும் இல்லாமல் இந்த நதி வந்து கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, உலகிலேயே மிகப்பெரிய ஒரு டெல்டாவை உருவாக்குகின்றார்கள். உலகிலேயே மிகப்பெரிய ஒரு டெல்டாவை உருவாக்குறாங்க. இது ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் ஒன்றிணைந்து உலகிலேயே மிகப்பெரிய ஒரு டெல்டாவை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் கடைசியாக வங்காள விரிகுடாவில் கலைக்கிறார்கள். ஓகேங்களா, சரி, ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இது வரைக்கும் பார்த்த ஆறுகளில் அதனுடைய சிறப்பு அம்சம்லாம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போது இந்த கங்கை ஆறு அப்படின்றது பிரம்மபுத்திரா ஆறு கூட இணைந்த பிறகு என்ன ஏற்படுத்துகிறாரு, உலகிலேயே மிகப்பெரிய வண்டல் டெல்டாவை ஏற்படுத்துகிறார். சரிங்களா, அப்போது இந்தியாவிலேயே மிகப்பெரிய வண்டல் டெல்டான்னு கேட்டாங்கன்னா அது கங்கை டெல்டா. இந்தியாவிலேயே மிகப்பெரிய டெல்டா எதுன்னு கேட்டால் கங்கை டெல்டா. உலகிலேயே மிகப்பெரிய டெல்டா எதுன்னு கேட்டாங்கன்னா கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா டெல்டா பகுதி. அவ்வளோதான். சரிங்களா,
ஓகே, உங்களுக்கு கொஷின் அடிக்கடி இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ரொம்ப கேட்பாங்க, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். இப்போ பிரம்மபுத்திரா தொகுப்பு. இப்போ நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் சிந்து மற்றும் பிரம்மபுத்திரா ரெண்டும் சேர்த்து சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த ரிவர் இருக்கு இல்லையா, சிந்துவும் பிரம்மபுத்திரம் கிட்டத்தட்ட பக்கத்தில் தான் ஆரிஜினேட் ஆகிறாங்க. ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறேன். பட் பரவாயில்ல, புக்கில் வந்து ஆர்டர் வைஸாக கொடுத்ததுனால உங்களுக்கு நான் அப்படியே சொல்லிடுறேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, பட் நீங்கள் ரெண்டையும் மேட்ச் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சிந்து நதியும் பிரம்மபுத்திரா நதியும் பக்கத்தில் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஆறு உற்பத்தி ஆகக்கூடிய இடம் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பிரம்மபுத்திராவுடைய ஆற்று தொகுப்பு எங்கே உற்பத்தி ஆகுது? திபத்தில். அங்கே இருக்கக்கூடிய மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே உள்ள கைலாஷ் மலைத்தொடரில் உள்ள செம்மாயங்குடங் பனியாற்றில் இது வந்து உற்பத்தி ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, அதே தான் சிந்து நதியும் அப்படி தான் திபத்தில் இருக்கக்கூடிய கைலாஷ் ரேஞ்சுக்கு வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியில் உற்பத்தி ஆகுன்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா, எவ்வளவு உயரத்தில் இது வந்து உற்பத்தி ஆகுதுன்னா 5150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது. இதனுடைய மொத்த வடிகால் அமைப்பை எழுதிக்கோங்க, 5,80,000 சதுர கிலோமீட்டர். தென் இந்தியாவில் பாயும் பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா 1,94,413 சதுர கிலோமீட்டர். அது மட்டும் இல்லாமல் பிரம்மபுத்திரா ரிவருக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது, நிக் நேம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரிவர் நான் சொல்லிட்டேன் பிரம்மபுத்திரா அப்படின்னு. இது மேக்ஸிமம் எங்கே பாய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா சைனாவுக்கு சொந்தமான பகுதியான திபெத் பகுதியில் தான் பாய்கிறது. திபெத் பகுதியில் இது என்னன்னு சொல்லி அழைப்பாங்க அப்படின்னா சாங்போ அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. யார்? சைனா பீப்புள். சாங்போன்றதுக்கு மீனிங் என்னென்னு கேட்டிங்கன்னா தூய்மை, பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, சாங்போ அப்படின்ற பெயரில் இது திபெத் பகுதியில் அழைக்கப்படுகிறது. இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் 2014 நினைக்கிறேன், அந்த வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின். சந்தேகமாக இருந்தால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்டிருப்பாங்க ஜியோகிராஃபியில். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த ஆற்றினுடைய மொத்த நீளம் வந்து பார்த்திங்கன்னா 2,900 கிலோமீட்டர். அதில் 900 கிலோமீட்டர் இந்தியாவில் மட்டுமே உள்ள ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் திபெத் ஃபுல்லாக பயணம் செஞ்சுட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம் நம்மளுடைய மாநிலத்தில் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. என்ன பெயரில், எந்த பகுதியில்? அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு திஹாங் அப்படின்ற ஒரு மலை இடுக்கின் வழியாக பாய்ந்து ஒரு மாஸ் என்ட்ரி இந்தியாவுக்குள்ளே கொடுக்குறாரு. வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா நிறைய துணையாறுகளை கூட்டிக்கிட்டு வங்காளதேசத்தில் என்ட்ரி ஆகிறாரு. சரிங்களா, சரி, இதனுடைய துணையாறுகள் நோட் பண்ணிக்கோங்க. தீஸ்டா, மானாஸ், பராக், சுபன்ஸ்ரீ இதெல்லாமே பிரம்மபுத்திராவுடைய முக்கியமான துணை நதிகள். அப்போது இந்தியாவுக்குள்ளே வந்த உடனே, அருணாச்சல் பிரதேசத்துக்குள்ளே வந்த உடனே மேக்சிமம் வங்காளதேசத்தில் நல்லா ஃப்ளோ ஆகுறாரு. இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வங்காளதேசத்தில் ரொம்ப அதிகமாக ஃப்ளோ ஆகுறாரு. அந்த ஃப்ளோ ஆகக்கூடிய இடத்துல இதனுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஜமுனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கங்கையும் பிரம்மபுத்திராவும் ஒன்று சேரும் பகுதி எங்கன்னு கேட்டிங்கன்னா வங்காளதேசத்தில். அப்போது பிரம்மபுத்திரா கங்காவோட சேர்ந்த பிறகு அது என்னென்னு சொல்கிறாங்க, மேக்னா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கா? நல்லா பாருங்கள், பிரம்மபுத்திரா நதி அப்படின்றது என்ன பெயர்? திபெத்தில் பாயும் பொழுது சாங்போ அப்படின்றதுக்கான மீனிங் தூய்மை. அருணாச்சல் பிரதேசத்தில் தான் இந்தியாவுக்குள்ளே பிரம்மபுத்திரா நதி என்ட்ரி கொடுக்குறாரு. எதன் வழியாக? திஹாங் அப்படின்ற மலை இடுக்குகளின் வழியாக பாய்ந்து ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. இப்போ தான் வங்காளதேசத்தில் அதிகமாக பாயும் பொழுது அதனுடைய பெயர் ஜமுனா. வங்காளதேசத்தில் கங்கையும் பிரம்மபுத்திராவும் ஒன்றிணைந்த பிறகு அதனுடைய பெயர் மேக்னா. தாட்ஸ் ஆல். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? அவ்வளோதான். இதுக்கு மேலே நீ கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. அதனுடைய துணையாறுகளை பார்த்துக்கோங்க. சரிங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு மார்க்கும் நிறையா நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி இந்த மேப் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் வந்து படிக்கிறது இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவுடைய ரிவர் பேட்டர்னுடைய மேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பாருங்கள், இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இண்டஸ் ரிவர் பாருங்கள் இப்படி ஃப்ளோ ஆகுதா? ஓகே, அதே மாதிரி பாருங்கள் கங்கா ரிவர் இமயமலைகள்லேருந்து உற்பத்தி ஆகுதா? ஓகே, பாருங்கள் பிரம்மபுத்திரா இருக்கா? இது இங்கேருந்து இப்படியே உருவாகி வருதா? அருணாச்சல பிரதேசத்தில் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரா? நேராக வங்காளதேசத்தில் அதிகமாக பாய்கிறாரா? பாய்ந்த பின்னு பார்த்திங்கன்னா வராரு ஜமுனா அப்படின்ற பெயரோட வங்காளதேசத்தில் வராரு. அப்புறமா இப்படி பிரிஞ்சு கிளையாக போகிறாங்க இல்லையா கங்கை ரிவர், கங்கை கூட இணைந்த பிறகு என்ன சொல்கிறாங்க, மேக்னா. அவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா, பாருங்கள். அப்போ இண்டஸ் ரிவர் தோன்றும் இடம் பார்த்துக்கிட்டிங்களா?
அதே மாதிரி கங்கை ரிவர் தோன்றும் இடம் பார்த்துக்கோங்க, பிரம்மபுத்திர ரிவர் தோன்றும் இடம் இது தாங்க. ஸோ நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த ரிவர் தான் உங்களுக்கு மேஜராக கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 3 ரிவருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ தென்னிந்திய ரிவர் பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பை பை ஃப்ரம் ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன்.